இந்த எகிப்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடக்கிறார்கள். இது அவர்களுடைய கிரியையினால் உண்டானதா, கர்த்தருடைய கிருபையினால் உண்டானதா? கர்த்தருடைய கிருபையினாலே உண்டானது. அப்போ பழைய ஏற்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்குது. எப்போ கட்டளைகள் கற்பனைகள் கொடுக்கப்பட்டது? அவர்கள் எகிப்தில் இருந்த போதா, அல்ல எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வெளியிலே வந்த பின்பா? மீட்டு கொண்டு வந்த பின்பு. இந்த 40 நாட்கள் கடக்க வேண்டியது 40 வருஷங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு கட்டளைகள். ஏன் கட்டளைகளும் கற்பனைகளும் அங்கே கொடுத்திருக்கிறார்? ஒரு ஒழுங்குமுறைக்காக. ஒரு ஒழுங்குமுறை வேண்டும். அடுத்ததாக இவர்கள் போகக்கூடிய ஒரு தேசம் இருக்கிறது. பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்கள் மற்ற மக்களைப் போல வாழ முடியாது. பரிசுத்த ஜாதியாக வாழ வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதெல்லாம் எதுக்கு பின்பதாக இதெல்லாம் செஞ்சால் அவங்க ஆண்டவருடைய பிள்ளையாக வாங்கன்னு சொன்னாங்களா? இல்லை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் செய்து ஒரு ஜாதியாக வாழ வேண்டும் என்று சொன்னாங்களா? இருக்கிறதுனால உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க. நீங்கள் கண்டிருக்கிறீர்களே 19வது அதிகாரம் யாத்திராகமத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்தவைகளை கண்டிருக்கிறீர்களே. ஓங்கிய புயத்தினாலும் ஒரு கழுகு தன்னுடைய சட்டையிலே கொண்டு வந்த போல உங்களை சுமந்து கொண்டு வதை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. ஆனபடியினாலே அப்படின்னு சொல்லி நீங்கள் அவருடைய வாழ்க்கை உள்ளபடி கேட்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்வீர்கள் என்றால், அப்புறம் அதுக்கடுத்து நீங்களே அவருக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள், பரிசுத்த ஜாதியாக இருப்பீர்கள், ராஜரீக ஆசாரியராக இருப்பீர்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சின்ன பழைய ஏற்பாட்டில் வெறும் கற்பனைகள் கட்டளைகள் இல்லை, அங்கேயும் கிருபை தான் முதல்ல வந்துச்சு. அதற்கு பின்பதாக அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்படியாக அவர்களுக்கு போதனைகள் கொடுக்கப்பட்டது. இங்கே புதிய ஏற்பாட்டிலே எப்படின்னா, இயேசுவே கிறிஸ்து என்றால் அவர் மேசியாவாக அந்த உலகத்தில் மரித்து உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்க, உயிரோடு எழுந்து உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற புதிய வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவையெல்லாம் ஒழிந்து போயின. அதற்கு பின்பதாக நாங்கள் உங்களுக்கு ஒப்புவித்த சட்டத்தை, வாழ்க்கை முறையை அறிந்திருக்கிற ஒருவன் கிறிஸ்தவனாக வாழ வேண்டுமானால் இப்படி என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக எந்த இடத்துல விகற்பமாகலை. அவர் சொன்னது என்ன, இவங்க யோசிச்சது என்ன, இந்த சட்ட திட்டத்துக்குள்ளே இருந்தால் தான் ரசிக்கப்படுவேன். இல்லை, இதற்கு மேலாக ஆண்டவர் ஒரு முறைமையை தந்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவிலே பூரணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனிடத்திலே சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இவங்க என்ன நினைச்சாங்க, பலியின் மூலமாக, காணிக்கையின் மூலமாக, சட்டத்திட்டங்களின் மூலமாக தேவனிடத்திற்கு நாம் வர வேண்டும்னு சொல்லும்போது அவர் இல்லை, அதற்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது இவங்களுக்கு புரியவே இல்லை.